சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் 70 பேர் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் என்று கூறி வருகிறார்கள். முகத்தை மூடி அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கு என்ன காரணம்? அதாவது கூட்டணியில்தானே பாஜக இருக்கிறது, பிறகு எதற்காக முகத்தை மூடி அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு பாஜக எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறுவதற்குத்தான் இந்த முகமூடி வேஷமா என்று மாவட்ட செயலாளர்கள் கடும் கோபத்தில் எடப்பாடி பழனிசாமியின் மீது இருக்கிறார்கள். இன்றைக்கு செங்கோட்டையன், OPS, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்களது வரிசையில் நாங்களும் வருவோம் என்பதையும் தெரிந்து கொண்டுதான் மாவட்ட செயலாளர்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளனர். அதிமுகவின் தலைமை மாற்றப்பட வேண்டும், உடனடியாக பொதுக்குழுவை கூட்டுங்கள், அதில் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இறுதியானது என்பதற்கேற்ப மாவட்ட செயலாளர்கள் 70 பேர் தெரிவித்திருப்பது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை வைத்து நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அதிமுக மிகப்பெரிய அளவிலான சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தனது பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அது அவருக்கே மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும். அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்று நினைத்திருந்தால் OPS, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், சசிகலா, ஏன் டிடிவி தினகரனை கூட அதிமுகவில் இணைத்திருக்கலாம். ஆனால் எடப்பாடிக்கு தேவை அதிமுக வெற்றியடைய கூடாது என்பதுதான். இதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என்ற பல்வேறு தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக 2026 சட்டசபை தேர்தலில் வெற்றியடைய வேண்டும் என்றால் எடப்பாடி தலைமை பொறுப்பில் இருந்து விலக வேண்டும். அதற்காக அவசர பொதுக்குழுவை கூட்டுங்கள், அதில் செங்கோட்டையன் மற்றும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை பற்றி பேசுவோம், அதில் யாருக்கு அதிக ஆதரவுகள் இருக்கிறதோ அதுபடி அதிமுக செயல்படட்டும் என்பதை மாவட்ட செயலாளர்கள் கூறுவது சரியா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.